சின்னத்தை தக்க வச்சுக்கிற கம்பல்ஷன் அது வந்து திமுக கிடையாது, அதிமுகவுக்கு கிடையாது. ஆனா பாமகவுக்கும் இருக்கு, தேமுதிகவுக்கும் இருக்கு. 2026 அதிமுக கூட்டணியில பாமக இருந்தா அன்புமணி துணை முதல்வர்ங்கிற ஒரு நிபந்தனையை அவங்க விதிக்க முடியும். பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு வங்கி திமுக எதிர்ப்பு ஓட்டு இதை வாங்கணும். பிஜேபி எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு தான் நிறைய போகும். இருந்தாலும் கொஞ்சம் இருக்குங்களா, அதை வாங்கணும். ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி முழுமையா பிஜேபிக்கு போகாம தடுக்கலாம். இது ஒரு கிளவர் ஸ்ட்ராட்டஜி தான். இந்தியா கூட்டணியில இடம் இல்ல. அதாவது இந்தியா கூட்டணி நம்ம சொன்னாலுங்க, அது கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு அம்ப்ரெல்லா அமைப்பு தான். இப்போ பிஜேபியை எதிர்த்த ஒரு அணி. கேள்வி கடைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உமர். கூட்டணி இது பாத்தீங்கன்னா இப்ப தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ இந்த மாதிரி கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி ஜான் பாண்டியன், சரத்குமார், பச்சமுத்து இந்த மாதிரி சிறிய கட்சிகள்லாம் பிஜேபிக்கு பக்கம் போயிருச்சு. ஆனா இந்த பாமகவோட நிலைமை மட்டும் இன்னும் தெளிவாகாம இருக்கு. என்ன சார், அதான் டிமாண்ட் உள்ள கட்சி, ரெண்டு பக்கமும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களோட நிலை என்ன? பொதுவாக கூட்டணிகளில் ஒரு மேஜர் பார்ட்னர் இருப்பார். உதாரணமா திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதா மேஜர் பார்ட்னர். இந்த மேஜர் பார்ட்னரின் நகர்வுகளுக்கு ஏற்பத்தான் அடுத்த பார்ட்னர்கள் மேலே வர முடியும். இதுல ஒரு உண்மையான சிக்கல் என்னன்னா, பாமகவோட லட்சியம் ஏதாவது ஒரு கட்டத்துல தமிழ்நாடு ஆட்சியில பங்கு பெறுவது. 2026 இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கலாம். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முன்னாடியே வந்து அவங்க தனியாவே நின்று போட்டி போட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம்னு சொன்னவங்க தான், தனி கூட்டணி அமைச்சு. பாரதிய ஜனதாவின் நோக்கமும் அதுதான். அதாவது இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபன்ட்ங்கிற அந்தஸ்துல இருந்து மேஜர் பார்ட்னர்ங்கிற அந்தஸ்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. திமுக ஆளுங்கட்சி, அதிமுக ஆண்ட கட்சி, இவன் மாற்றி வருவாங்க. அது ரெண்டுமே மேஜர் பார்ட்னர் அந்தஸ்து தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுல இன்னொரு கம்பல்ஷன் என்னன்னா, சின்னத்தை தக்க வச்சுக்கிற கம்பல்ஷன். அது வந்து திமுக கிடையாது, அதிமுகவுக்கு கிடையாது. ஆனா பாமகவுக்கும் இருக்கு, தேமுதிகவுக்கும் இருக்கு. அப்போ அதிகப்படியான தொகுதியில் வாங்குதல், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா அது இருக்கணும், ஓட்டு சதவீதத்தை பெருக்கணும். இதுதான் வந்து நோக்கம். அப்போ பாமகவுக்கும் அந்த கம்பல்ஷன், தேமுதிகவுக்கும் அந்த கம்பல்ஷன். தேமுதிகவால ஒரு கட்டத்துக்கு மேல அழுத்தம் கொடுக்க முடியல. 14 கேட்டாங்க பிரேமலதா, கடைசியில வந்து இப்ப அநேகமா 3 நாள்ல வந்து அது முடிவாயிருந்தா நான் நினைக்கிறேன். பாமகவுக்கு மட்டும் இன்னும் அந்த விண்டோ ஓபன். என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒருவேளை பிஜேபி வந்து 10 சீட்டு தரன்னு கூட சொல்லலாம். பிஜேபி வந்து நிறைய சீட் இருக்கு. இந்த ஒவ்வொரு சீட்டு வாங்குற கட்சியை பத்தி பொதுவாக வந்து கூட்டணிக்குள்ள பெருசா கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க அநேகமா வந்து அந்த பெரிய கட்சியோட சின்னத்துலதான் நிப்பாங்க. உதயசூரியன் சின்னத்துல போன வாட்டி 5 ஒற்றை தொகுதி கட்சிகள் வந்து உதயசூரியன்ல நின்னுச்சு, மதிமுக உட்பட. ஆனா அது திமுக எம்பி கணக்கு தான் அது. ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்தப்ப ரெட்டையில சின்னத்துலதான் வந்து எல்லாரும் நிக்கணும்னு 2014 சொன்னாங்க. அப்ப அது வந்து அதிமுக கணக்கு தான். இப்பவும் நீங்க புரட்சி பாரதமோ எஸ்டிபிஐயோ வந்து கண்டிப்பா வந்து ரெட்டையில தான் நிக்க முடியும். பாமக மட்டும் அவங்க தனி சின்னத்துல போட்டி போடணும் போது ஒரு பலவீனம் அதுல செட் ஆகுங்க. என்னன்னா, உதாரணமா இப்ப கமல் டார்ச் லைட்ல தான் போட்டி போடணும்னு ஒரு கம்பல் பண்றாருன்னா, டார்ச் லைட் சின்னத்தை நீங்க வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி முழுமைக்கு எடுத்து செல்வது ரொம்ப கடினம், கஷ்டம். கோயம்புத்தூர் டவுன்ல ஒரு நிக்கும் போது அந்த டவுன் தொகுதிக்குள்ள, அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ள டார்ச் லைட்டை கொண்டு போறதுங்கிறது எளிது. கோயம்புத்தூர் எம்பி தொகுதியில நிக்கும் போது அதுல ரூரல் சைடு எல்லாம் வரும். அதுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த மேஜர் பார்ட்னருக்கு அது ஒரு வீக் பாயிண்டா மாறும். அதாவது கமல் வந்து உதயசூரியன்ல நின்னா வெற்றி உறுதி, டார்ச் லைட்ல நின்னா பயங்கரமான உழைப்போட தான் வெற்றி உறுதிப்படுத்த முடியும். திருமாவளவன் பானையில நின்னாருன்னா கடும் உழைப்பு தேவைப்படும். நிக்கும் போது ஈஸியா இருந்தது. இந்த இடம் வந்து ரொம்ப தாண்டுவதற்கே ரொம்ப கடினமான இடம். கண்டிப்பா. அதான் பாமக வந்து ஆக்சுவலா ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி விரும்புவதாகவும், அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபி விரும்புறதாகவும் ஒரு தகவல் வருது. அது இருக்கலாங்க. பாமக துவக்க பேசின ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தான். அதுக்கு முன்னாடி கூட சமூக நீதி கூட்டங்கள்ல கலந்து பேசுறதுக்காக டாக்டரோட நிறைய பயணம் போயிருக்கேன்.
ம். பேர அரசியல்ல அவங்க எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க. ம். ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, டாக்டரோட எண்ணம் நாளைய ஆட்சியில ஏதாவது ஒரு வகையில பங்கு பெறுது. அதாவது ம். 2026 ஆட்சியில பங்கு பெறுதல். ஏன்னா அவரோட ஏஜ் வந்து நிறைய ஏஜ தாண்டி வந்துட்டாரு. ஆமா. 86 வந்துருச்சு. 86 ஆயிடுச்சு. இன்னும் வந்து அவருக்கான அந்த நிறைவு காலகட்டத்தில பாமகவ ஆட்சி கட்டில்ல ஏதோ ஒரு பொறுப்புலயாவது அமர்த்தணுங்கிற ஒரு குறிக்கோள் அவருக்கு இருக்கு. அது இருக்கு. ரொம்ப சரியான குறிக்கோள் தான். ம். அப்போ 2026 அதிமுக கூட்டணியில பாமக இருந்தா, அன்புமணி ம். துணை முதல்வர்ங்கிற ஒரு நிபந்தனைய அவங்க விதிக்க முடியும். ம். ம். ஏன்னா, அ பாமகவோட ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு ஒரு 30, 40 சட்டமன்ற தொகுதிகள்ல தேவ. தேவை. ம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்குமான ஒரு வீச்சுல வந்து 16% ஓட்டு வச்சிருக்காங்க. ம். அப்போ தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு ஓட்டு இல்லாட்டாலும், இந்த பகுதியில இருக்கிற ஓட்ட வச்சு வெற்றி பெற முடியும். ஆமா, ஆமா. அப்போ 30, 40 தொகுதினா 234 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்துல ஒரு பெரிய விஷயம். ம். ம். அப்ப 2026 கணக்கு பண்ணி இப்ப காய் நகர்த்துறாங்க. திமுக பாத்தீங்கன்னா, மோடிய எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி. ஒரு பக்கம் இட இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி கூட்டணி. இது இடமும் போகாம, வலமும் போகாம மத்தியில இருக்கிறாரு எடப்பாடி. யார எதிர்த்து அவர் வாக்கு சேகரிப்பாரு? திமுகவ திட்டி வாக்கு சேகரித்தா இந்த தேர்தல்ல அது எடுபடாதுல்ல. இல்ல அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு பிஜேபிக்கு போகாம தடுக்கணுங்கிறது அதிமுகவோட நோக்கம். ம், ம். ஒரு ஒரு கட்சி அது ஆளுங்கட்சி 2026ல நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. இல்ல அதுக்கு அடுத்த தேர்தலையாவது வரணும். 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்ததுல்ல. அப்ப 10 ஆமா. வருஷம் திமுக வந்து எதிர்க்கட்சி ரோல் வகிச்சிருக்கும்ல. ம், ஆனா ம், காங்கிரஸ வந்து வளர விட்டுச்சா? ம். இல்ல. விட மாட்டாங்க. அது எப்படி ஆமா, விடுவாங்க? அப்ப நீங்க ஆமா. வந்து மாநிலத்துக்குள்ள எங்க தயவுலயே வந்து எங்க ஓட்டையே வாங்கி கடைசியில ஆ. எங்களுக்கே மேல முதலமைச்சரா வந்துருவீங்களா? ம், ஒரு ம். நாளும் வந்து எந்த மேஜர் பார்ட்னரும் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்போ ஆமா. பிஜேபி வளர்ந்தா அது 2 தரப்புக்குமே பிடிக்காது. ம், திமுகவுக்கும் ம், பிடிக்காது, ம். அதிமுகவுக்கும் பிடிக்காது. பிடிக்காது. ஏன்னா ம், அதிமுகவுக்கு ஆபத்து என்னன்னா, அது 2வது இடம் போயிரும். ம், ம். திமுகவுக்கு ஆபத்து என்னன்னா, எதிர்காலத்துல வந்து அதுக்கும் 2வது இடம் பாதிக்கும். ஆ, சரி ஆ, திமுக ஆ. ஆட்சி நிரந்தரமா இருக்க முடியாதுல்ல. ஆமா. 5 வருஷம் இருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் குடுங்க. 10 வருஷம் கழிச்சு ம், ம். பிஜேபி வளர்ந்துரும்ல. ஆமா. அப்ப பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு வங்கி, திமுக எதிர்ப்பு ஓட்டு. இத வாங்கணும். பிஜேபி எதிர்ப்பு ம், ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு தான் நெறைய போகும். இருந்தாலும் ம், கொஞ்சம் இருக்கும்ல மிச்சம். ம், ம், அத வாங்கணும். ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி முழுமையா பிஜேபிக்கு போகாம தடுக்கலாம். ம், இது ஒரு கிளவர் ஸ்ட்ராட்டஜி தான். ம், ம். ஓகே. இல்ல, ஆனா பிரச்சாரம் எத வச்சு அவர் பண்ணுவாருங்கிறது தான ஒரு சந்தேகம். ஆனா அவர் தான் சொல்றார்ல. மோடி தேசிய மாட்றாருல்ல. தேசிய கட்சிகளால மாநிலத்துக்கு நன்மை கிடையாது. ம், மாநில நன்மையை காப்பதற்கு மாநில கட்சிகள் தான். அது பழைய அண்ணாவோட ம், இதுதானே அது. ம், ம். மே மாசம் இந்த மார்ச் 6ஆம் தேதி தாங்க அண்ணா பதவியேற்ற நாள். 1967 மே 6. மார்ச் மார்ச் 6 மார்ச் 6. மாற்றாரு. ஆ. இப்பதான் முந்தா நாள். ம், நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடண்ட். எல்லாரும் ம். இங்க அதுக்கு முந்தைய வெறுங்கம்பாக்கம் மாநாட்டுக்கும் வந்தோம், பதவி ஏற்பு விழாவுக்கும் வந்தோம். எல்லாம் சும்மா சென்னையை சுத்திட்டு இருக்கிறதுக்காக வந்ததுதான். சரி, சரி, எதுக்கு நான் சரி. சொல்ல வரேன்னா, அந்த காலகட்ட ம், உணர்வு என்ன? மாநிலத்தை ம், ம். மாநில கட்சி ஆளணும். ஆமா. தேசிய கட்சிக்கு இங்க இடம் இல்ல. ம், அப்போ காங்கிரஸ் தேசிய கட்சி. ம். இப்ப அது பாரதிய ஜனதா தேசிய கட்சி. ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட மாநில கட்சி அளவுக்கு சுருங்கிருச்சு. புரிஞ்சிருச்சு. இப்ப உதாரணமா மத்திய பிரதேசல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, ராஜஸ்தான்ல ம், காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, ம், உத்தரப்பிரதேசத்துல அப்படி கிடையாது. பீகார்ல அப்படி கிடையாது. ம், ம். அப்போ காங்கிரஸும் சில மாநிலங்களில் பலம் இருக்கு, பல மாநிலங்களில் பலம் இல்ல. அதானே இன்னைய பலாய். நிலவரம். அப்ப ஆமா. படிப்படியா 67ல இருந்து காங்கிரஸ தேய்ச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ம், போன தடவ 50 சீட் தான் வாங்குனாங்க. ம். ஆமா, 2019 51ன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த தடவ அவங்க என்ன வாங்கிட போறாங்க? 100 வாங்குவாங்களா? 125 வாங்குவாங்களா? ம், ம். அப்ப பிஜேபியே நீங்க தேய்ச்சு அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்ல. கொண்டு வரணும். கரெக்ட், மாநில கரெக்ட். கட்சிகள் அதுல தெளிவா இருக்குங்க. நீங்க ம், சமாஜ்வாதியோ, இல்ல வந்து ஆம் ஆத்மியோ, ஆம் ம், ஆத்மி ம், தேசிய கட்சின்னு சொன்னாலும் நேஷனல் பிரசன்ஸ் கிடையாதுங்களே. ம், அவங்களுக்கு என்ன ம். 2, 3 மாநிலத்துல அவங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு அவ்வளவுதானே. அவ்வளோதான். ஆ. அப்போ வந்து இன்னொரு மேஜர் பார்ட்டிய உள்ள விடக்கூடாது. கால் பதிக்க விடக்கூடாது அவ்வளவுதான். நீங்க வேணா ம், எங்களோட இருக்கலாம். ஆனா ம். எங்களாவே ஆக முடியாது. ஆக முடியாது. ம். இப்ப இது ஏடிஎம்கே கூட்டணியில புதுசா ஃபார்வர்ட் பிளாக் இணைஞ்சிருக்கு. கதிரவன் இணைஞ்சிருக்காரு.
அவர் பாத்தீங்கன்னா தேசிய அரசியல்ல இந்தியா கூட்டணியில இருக்காரு. தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. இப்ப இது வந்து ஏடிஎம்கேக்கு செட் ஆகாதா? ஏன் அவங்க வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள போக முடியாதா? இல்ல இந்தியா கூட்டணியில இடம் இல்லைல்ல. அதாவது இந்தியா கூட்டணி நம்ம சொன்னாலுங்க, அது கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு அம்ப்ரெல்லா அமைப்பு தான். இப்போ பிஜேபியை எதிர்த்த ஒரு அணி, ரைட்டா? இதே மாதிரி இந்திரா காந்தியை எதிர்த்த ஒரு அணி ஜனதா 77. அப்ப நான் வந்து நார்த் இந்தியால வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஜனதாவுடைய தோற்றம், வளர்ச்சி, அப்புறம் அதுக்காக பீகார்ல நடந்த கூட்டம், இது எல்லாமே நாங்க பார்த்த படித்த செய்திகள். அப்போ ஜனதா வந்து உண்மையாவே கூட்டணி. என்ன காரணம்னா ஒரே சின்னத்துல போட்டி போட்டாங்க எல்லாரும். ஏர்உலக ஜனதா அம்ப்ரெல்லாக்குள்ள போன எல்லா கட்சியும், இன்க்ளூடிங் பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம் உட்பட, அவங்க கிட்ட தீபம் சின்னம், அங்கீகாரம் பெற்ற சின்னம் இருந்துச்சு. அப்போ கை தீபம். மதுரையில நான் எங்க காலேஜ் டேஸ்ல மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கிற அந்த தொகுதியில அந்த தீபம் சின்னத்துல அவங்க போட்டி போட்டாங்க. பாரதிய ஜனசங்கம், பிஜேஎஸ் அதுக்கு பேரு. ஆனா இந்திராவை தோக்கடிக்கணும்னு வரும்போது ஒரே சிம்பிளுக்கே போயிட்டாங்க. அப்படி போனா தான் அது கூட்டணி. இப்ப இது வந்து கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு அமைப்பு, ஒரு அம்ப்ரெல்லா அண்டர்ஸ்டாண்டிங். போன நான் சொல்ற 77 உதாரணத்துல கூட்டணி சார்பாக நிக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சது யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்தியா முழுமைக்கும். அப்பவே தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகல. தமிழ்நாட்டுல அதெல்லாம் நாங்க ஏர்வலம்ல நிக்க மாட்டோம், இங்க தமிழ்நாட்டுல சின்ன பாப்புலர் கிடையாது, நாங்க ராட்டையில தான் நிப்போம்ட்டாங்க. அதே மாதிரி 2-3 மாநிலம். அதாவது இந்த ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பெக்யூலியாரிட்டி வரும்போது ஆல் இந்தியா ஏற்பாடு பொருந்த மாட்டேங்குது. இந்தியா கூட்டணி நம்ம சொன்னாலும் இந்தியா கூட்டணியில தனித்தனியா அறிக்கை வெளியிடுறாங்க, தேர்தல் அறிக்கை. ஆமா, தனித்தனியா பிராமிஸ், மாநிலத்துக்கு ஏற்றவாறு அது மாறுது. தமிழ்நாட்டுல நீட் ஒழிப்பு, அது வடநாட்டுல அது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாறத்தான் செய்யும் அது. அப்ப இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ஒரு சில மாநிலங்கள் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா யாரு ஜெயிச்சாலும், யாரு வெற்றி மேல வந்தாலும் அது ஆன்டி பிஜேபி தான். அந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, பிஜேபிக்கு எதிர் இப்படி எடுத்துக்கணும். நான் என்ன கேட்க வரேன்னா, இதுல வந்து ஏடிஎம்கே தெளிவில்லாம இருக்குதா? இல்ல, தெளிவோட தான். வேண்டுமா மோடி, வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல வந்து தெளிவு இல்லாம இருக்கா? இல்ல தெளிவோட தான் இருக்கு. மோடி வேண்டாம். ஆமா ஆமா. இன்னைக்கு கூட, இப்ப கூட ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, நாங்க தான் இல்லன்னு சொல்லிட்டோம், அப்புறம் திருப்பி மோடியை சம்பந்தப்படுத்தி ஏன் கேள்வி கேட்கறீங்கன்ட்டு. சமீபத்துல ஒரு தகவல் வந்தது, திரும்ப அமித்ஷா வந்து பேசினதாகவும் ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்கதாகவும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதான் அதை வச்சுதான் இப்ப கேள்வி கேட்டாங்க. அது அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, பிஜேபியில இருக்கிற பழைய ஆட்களை, முக்கியமான ஆட்களை அதிமுக சேர்க்காங்க, கௌதமி வரைக்கும் சேர்க்கிறாங்க. அதிமுக இருக்கிற முக்கியமான பழைய ஆட்களை வந்து பிஜேபியில சேர்க்கிறாங்க. அப்புறம் எப்படி 2 பேரும் கூட்டணி ஆவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அதாவது அது கடைசி நேரம் வரைக்கும் அப்படியான ஒரு 2 தரப்புலயும் என்ன நினைப்பு இருக்குன்னா, தேர்தல் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, டிக்கெட்டும் கிடைக்கும், பிஜேபி பெரிய தலைவர்னு வச்சுக்கங்க, அதிமுக ஓட்டு இருந்தா தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதிமுகலையும் சில இடத்துல பிஜேபி ஓட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த தலைவர்கள் என்னன்னா எப்படியாவது சேர்ந்துராதா அப்படின்னு அவங்க எதையாவது ஒண்ணு அதுல சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. நீங்க இது இடையில சொன்னீங்க, இந்த மாதிரி பிஜேபில இருந்து இதுல சேர்றாங்க, ஏடிஎம்கேல சேர்றாங்கன்ட்டு. ஆர்எஸ்எஸ் விஹெச்பில இருந்து கூட சேர்றாங்க. இது வந்து ஒரு ஊடுருவல் மாதிரியா, இல்ல யதார்த்தமா தான் நடக்குதா? பொதுவா ஒரு கட்சியோட சித்தாந்தத்துல, கொள்கையில, ஒரு அமைப்போட சித்தாந்தத்துல, கொள்கையில ஆழமா நம்ம ஊறி இருந்தோம்னா வேற அணிக்கு போகவே கூடாது, சாகுற வரைக்கும் போக கூடாது. அந்த அணி நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்கல, சீட்டே கொடுக்கல, என்ன கொடுக்கலனாலும் நீங்க எதுக்காக அந்த இடத்துல இருக்கிறீங்க? சித்தாந்தத்துக்கு தானே இருக்கிறீங்க. சீட்டு கொடுக்கலன்னு கோவிச்சுட்டு போறவன் எப்படி சித்தாந்தவாதி ஆக முடியும்? அப்ப இவங்க எல்லாம் வந்து அற்ற குலத்து அறிஞர் பறவைகள் தான். இவங்களை வச்சு ஓட்டு விழுகிறதே இல்ல. கட்சி மாறிகளால பெரிய வெற்றிகளை எல்லாம் தேடித்தர முடியவதே இல்லைங்க. ஆனாலும் தேர்தல் நேரத்துல கட்சி மாறிகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க.
சரிங்க சார், சரிங்க சார். தேர்தல் திருவிழாவோட நெருக்க ஒரு அம்சம். ஆ ஓகே சார். தேர்தல் நெருக்கத்துல இன்னொரு முறை சந்திப்போம் சார். நேரம் கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.